வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பால்கோவா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி 2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். ஆவின் பால் தான் 2 லிட்டர் எடுத்துருக்கோம் இன்றைக்கி. வாங்க இப்போ நம்ம இதை காய்ச்சிக்கலாம். அடுப்பில் வச்சாச்சு. நம்ம இது கொஞ்சம் சிம்லே இருக்கட்டும். இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஏடு வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுலாம். கொஞ்சம் டீ மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. டீ கம்மியாகவே வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 hour ஆகிருக்கு. எப்படி கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள் பால். 1/2 hour கழிச்சு இது இப்போ வந்து 1 hour ஆகிருக்கு. இப்போ வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு வந்து திக்னஸ் ஆகிருக்கு, பாதி அளவு குறைஞ்சிருக்கு. அந்த ஏடெல்லாம் வரும், அப்படியே அதில் கலரி விட்டுட்டே இருங்க. டீ வந்து கொஞ்சம் சிம்பிளே வச்சுக்கோங்க. இப்போ 1 hour ஆகிருக்கு. இப்போ 1.5 மணி நேரம் ஆகிருக்கு. நல்லா திக்னஸ் இப்போ தான் நல்லா வர ஆரம்பிச்சு. ஒரு ஸ்பூன் நெய் உப்பு போட்டுக்கலாம். ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ நம்ம 2 லிட்டர் பாலுக்கு வந்து 1/4 கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரம் ஆகிருக்கு. சர்க்கரை போட்டாச்சு, நம்ம நெய் போட்டாச்சு. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆகிருக்கு. இன்னும் கூட இது கொஞ்சம் கட்டியாகணும். இந்த டைமிங் பார்த்திங்கன்னா இப்போ டோட்டலாக 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம். தூள் பண்ணி வச்சுருக்கோம். பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.